புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராடணும்னா காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை. காவலர்களுக்கு போராட்ட போனா காவலர் கையை கடிச்சு வச்சுறாங்க. நாங்க தான் சொல்றோம், அது அணிலே பார்த்து பத்திரமா நீங்க கையாளுன்னு சொன்னா அது கையை கடிச்சிருச்சு. மனசரவாக்கம் காவல் நிலையத்துறை சீமானை அழைத்து கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது. 240 வழக்கு குண்டர் சட்டம் என்னைக்காவது நாம் நமக்கு பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பைய பிடிச்சிருப்பான் என்கிற செய்தி உண்டா? அதான் ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு. சினிமால பஞ்சலாக பேசி பேசி பழக்கப்பட்ட போலீஸ் பெரியவரா அப்படி பேசி பேசி பழக்கப்பட்டவனுடைய ஆட்கள் தான் இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இங்க முன்னேறி போவாங்க. அப்படிப்பட்ட கூட்டம். ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராடணும்னா காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை. காவலர்களுக்கு போராட்ட போனா காவலர் கையை கடிச்சு வச்சுறாங்க. நாங்க தான் சொல்றோம், அது அணிலே பார்த்து பத்திரமா நீங்க கையாளுன்னு சொன்னா அது கையை கடிச்சிருச்சு. மதுபான கடைகளுக்கு போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில 4-5 அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க. காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ணுவதை தடுப்பது, பாதுகாப்பது அவங்க வேலை. போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது, அந்த மதுபான கடையை உடைச்சக்கூடாது, லாண்டார் இஷ்யூ ஏற்படக்கூடாது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படக்கூடாது, தடுப்பது காவலர் வேலை. தமிழ்நாட்டில் என்னைக்காவது எங்களை எத்தனை வழக்கு, 240 வழக்கு மனசரவாக்கம் காவல் நிலையத்துறை சீமானை அழைத்து கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது. 240 வழக்கு குண்டர் சட்டம் என்னைக்காவது நாம் நமக்கு பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பைய பிடிச்சிருப்பான் என்கிற செய்தி உண்டா? அதான் ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு. சினிமால பஞ்சலாக பேசி பேசி பழக்கப்பட்ட போலீஸ் பெரியவரா அப்படி பேசி பேசி பழக்கப்பட்டவனுடைய ஆட்கள் தான் இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இங்க முன்னேறி போவாங்க. இது ஒரு சோம்பிஸ் கூட்டம். அந்த கூட்டமும் இந்த உளுந்தூர் படையில் இருந்தா அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த இடஒதுக்கீடு, அவர்களுக்கும் சேர்த்தான் இந்த பஞ்சம் நில மீட்பு. பஞ்சம் நிலத்தை மீட்கணும்னு சொன்னா திமுகவுக்கு அடி வைத்து அணுகுண்ட வச்ச மாதிரி இருக்கும். அதுவும் அறிவாலயத்துக்கு கீழே அணுகுண்ட வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அறிவாலயமே பஞ்சம் நிலத்துல தான் இருக்கு. அப்ப எங்கிருந்து மீட்கிறது? முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு. ஐயோ இவங்க ஏன் பதறாங்க? நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. ஏன் பதறான்னா முதல்ல கை எங்க வைப்பாருன்னு தெரியும்ல. முதல் நாள் முதல் கையெழுத்து அறிவாலயத்தை தான் போடுவாரு. அறிவாலயத்து லேண்ட் எடுப்பா முதல்ல, அது அங்கிருந்து தொடங்கும். அதான் அவங்க ரொம்ப பதறாங்க. தமிழ்நாடு முழுக்க 12 லட்சம் ஏக்கர். இந்த 12 லட்சம் ஏக்கரும் பறையர் சமூக மக்கள்கிட்ட இருந்திருந்தா எவனும் பறையர் சமூக மக்களுக்கு நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் பறையருக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு கொடுத்தோம், நாங்க தான் பறையருக்கு தோல்ல துண்டு போட்டோம், நாங்க தான் பறையருக்கு தனி சுடுகாடு வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் பறையருக்கு சமாதானபுரம் கட்டி கொடுத்தோம். ஒரு மயிலும் தேவைடா, நீ என்ன சமாதானபுரம்? இந்த ஊருக்கு பெரியார் சமாதானபுரம் கட்டினாங்க. என்ன இருக்காங்க? எரும மாடு படுத்துக்கிறது. பெரியார் சமாதானபுரத்துல சமத்துவபுரம், பெரியார் சமத்துவபுரத்துல என்ன இருக்கு? ஊருக்கு வெளியே, ஊருக்கு பக்கத்துல இருந்த என்னுடைய சொந்த சகோதரனை ஊருக்கு வெளியே கொண்டு தூக்கி கூற மாட்டேன். அதான் உன்னுடைய சாதி வெறி.